ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷைஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ் ரெசிபி வாழைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ரோஸ்ட் எந்த ஃப்ரை செஞ்சாலும் ஆயில் ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தோலோட ஒரு 2-3 பல்லு பூண்டு நச்சிருக்கேன். நச்சரி இதோட சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வாய்வு அப்படிங்கிறதுனால பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த வாய்வு எடுத்துரும். இப்போ 2 வாழைக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காவை நறுக்கிட்டு கொஞ்சமாக மோர் கலந்த தண்ணியில் நீங்கள் வாழைக்காய் சேர்த்திங்கன்னா வாழைக்காய் கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வாழைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ 1 நிமிஷம் பாருங்கள், மிக்ஸ் ஆகிருக்கு. பொதுவாக வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்ல வாசமனமாக இருக்கும். மல்லித்தூளை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மசாலா பொருட்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் சரி, சேர்க்கும் போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸ்லேயுமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். 2 மினிட்ஸ்னால் கரெக்டாக அந்த 2 மினிட்ஸ் இல்லாமல் இடையிலையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இது வெளியில் நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்குல்ல. அந்த சோம்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு. இன்னும் கொஞ்சம் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் வெளியில். இது வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள் உள்ள. 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்தோடையும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பேச்சுலர், பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.